இந்தியா கபடி டீம் சாம்பியன்ஷிப் அடிச்சிருக்காங்க. அதை பத்தின சூப்பரான டீட்டெயில் உங்களுக்காக இந்த வீடியோல. அண்ட் அது மட்டும் இல்லாம கபடி வேர்ல்டு கப் கூடிய சீக்கிரம் ஸ்டார்ட் ஆகி நடக்க போகுது அந்த நியூஸ். அண்ட் ரீசெண்டா திரும்பவும் அர்ஜுன் தேஷ்வால் செய்த சம்பவம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பரவிட்டு இருக்கு. அது என்ன? அண்ட் கடைசியா யுவா கபடி சீரீஸ் ஆல் ஸ்டார் எடிஷன் பிகேஎல் டீம்லாம் ஆடிட்டு இருக்காங்க. என்ன நடந்துட்டு இருக்கு அதையும் சொல்றேன் இந்த வீடியோல. சோ இப்போ வாங்க வீடியோ பார்க்கலாம். சார் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. Hello every friends, 1 minute please. So friends, உமன்ஸ் ஏசியன் கபடி சாம்பியன்ஷிப் 6வது எடிஷன் அப்படிங்கிறது ஈரான்ல நடந்துட்டு இருக்கு. இதை பத்தி நம்ம தொடர்ந்து அப்டேட் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இதற்கான டெலிகாஸ்ட் கிடையாது. பிகாஸ் இங்க ஈரான்ல நடக்கிறதுனால உள்ள எந்த ஒரு மென்ஸ், அதாவது ஆண்களையுமே அனுமதிக்கல அந்த கவர்மெண்ட். அதனால பெருசா பிராட்காஸ்டிங் அவங்க யாருமே பண்ணல. ஜஸ்ட் ரிசல்ட் மட்டும் தான் வெளியே வந்திருக்கு. அந்த போட்டியெல்லாம் நடக்கிற இடத்துல ஒன்லி ஃபார் உமன்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் நடத்திருந்தாங்க. அண்ட் இந்த டோர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியா ஒரு அன்பீட்டன் டீமா இருந்தாங்க. லீக் ஸ்டேஜை பொறுத்த வரைக்கும் அவங்க குரூப்ல இருந்த 3 டீம், ஃபர்ஸ்ட் பங்களாதேஷ் 64க்கு 23னும், அதை தொடர்ந்து தாய்லாந்து 76க்கு 21னும், அண்ட் தென் மலேசியாவை 73க்கு 19னு சொல்லிட்டு ஒன் சைடடா வின் பண்ணியிருப்பாங்க. அண்ட் டேபிள்ல முதலிடத்தை பிடிச்சி ஃபர்ஸ்ட் டீமாவும் குவாலிஃபை ஆனாங்க செமிஃபைனலுக்கு. அண்ட் இவங்க கூட சேர்ந்து செமிஃபைனலுக்கு குவாலிஃபை ஆன டீம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்தியா, நேபாள், ஈரான், பங்களாதேஷ் இந்த 4 டீமும் குவாலிஃபை ஆயிருந்தாங்க. அண்ட் இந்தியா அண்ட் கூடவே பங்களாதேஷ் அவங்க இருந்த குரூப்ல இருந்தும் இன்னொரு குரூப்ல இருந்து நேபாள் அண்ட் ஈரான் வந்திருந்தாங்க. ஒரு நேபாளுக்கு ஒரு ஹிஸ்டாரிக் மொமெண்ட் இது மூலமா நடந்திருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் செமிஃபைனல் 1 அப்படிங்கிறது செம ஒரு டஃப்பான கேமா இருக்கும்னு தான் எதிர்பார்த்தேன். பட் இல்ல, செமிஃபைனல் 1ல நேபாள 56க்கு 18 திரும்பவும் ஒரு ஒன் சைடட் கேமா வின் பண்ணிட்டு இந்தியா கெத்தா ஃபைனலுக்குள்ள என்ட்ரி ஆயிருப்பாங்க. அண்ட் செமிஃபைனல் 2 பொறுத்த வரைக்கும் ஈரான் 41க்கு 18 சொல்லிட்டு ரொம்ப ஈஸியாவே பங்களாதேஷை பீட் பண்ணிட்டு அவங்களும் ஃபைனலுக்குள்ள வந்திருந்தாங்க. ஸோ இந்த டோர்னமெண்டோட பிரான்ஸ் மெடல் வின்னர்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா பங்களாதேஷ் அண்ட் நேபாள் கபடியில ஃபர்ஸ்ட் மெடல் வாங்குறாங்க. அதுக்கு ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன் நம்ம சொல்லிப்போம். அண்ட் ஃபைனல் மேட்ச் ரொம்ப ஸ்ட்ராங்கான இந்தியா வேஸ் ஈரான்னா கண்டிப்பா இந்த போட்டி பெருசா இருக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்த்தேன். பட் அந்த அளவுக்கு ரொம்ப ஒன் சைடட் கேமா போகாம 32க்கு 25 அப்படிங்கிற மாதிரி தான் முடிஞ்சிருந்துச்சு. இந்தியா ஈரானை பீட் பண்ணியிருந்தாங்க 7 பாயிண்ட் டிஃபரன்ஸ்ல. அண்ட் கோப்பையும் கையில தூக்கியிருந்தாங்க. ஸோ இந்த உமன்ஸ் ஏசியன் கபடி சாம்பியன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் இந்தியா அன்பீட்டன் டீமா 5 போட்டிகளையும் வின் பண்ணி டைட்டிலையும் அடிச்சிருக்காங்க. அண்ட் சில்வர் மெடலா ஈரான் டீமுக்கு கிடைச்சிருக்கு. ஈரான் கண்டிப்பா ஹோஸ்டிங் நேஷன் சூப்பரா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் உமன்ஸ் டே அன்னைக்கு இந்த ஃபைனல்ங்கிறது நடந்திருந்துச்சு. அன்னைக்கு ஒரு செமையான கிஃப்ட் எல்லாருக்கும் கொடுத்திருந்தாங்க நம்ம இந்தியா உமன்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஓவரால் த்ரூ அவுட் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. நம்ம தமிழகத்தை சேர்ந்த கவிதா கோச்செல்லாம் போயிருக்காங்க. அவங்க உட்பட எல்லா பிளேயர்ஸுக்கும் ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ் நம்ம சொல்லிப்போம். சூப்பர் கிஃப்ட் ஃபார் உமன்ஸ் டே அப்படின்னு நான் சொல்லுவேன். அண்ட் இது இல்லாம கபடி வேர்ல்டு கப் பத்தின அப்டேட் என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2வது உமன்ஸ் கபடி வேர்ல்டு கப் அப்படிங்கிறது 2025ல கண்டக்ட் பண்ண போறாங்க இன்டர்நேஷனல் கபடி ஃபெடரேஷன். ஸோ இது எப்போ நடக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா 1 ஜூன்ல இருந்து 13 ஜூன் வரைக்கும் கண்டக்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. வென்யூவை பொறுத்த வரைக்கும் ராஜ்கீர் பீகார்ல நடக்க போகுது அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா உமன்ஸ் கபடியை பொறுத்த வரைக்கும் இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட்ஸ்லாம் ரிட்டர்ன் ஆகுது. இதே மாதிரி மென்ஸுக்கு வந்தா இன்னும் சூப்பரா இருக்கும். வரும்னு நினைக்கிறேன், வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் அர்ஜுன் தேஷ்வால் விஷயத்துக்குள்ள வந்தோம் அப்படின்னா நம்ம நேற்று ஒரு ரைடர் வீடியோ போட்டிருப்போம். அதிலேயே மென்ஷன் பண்ணியிருந்தேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல் இந்தியா போலீஸ் கபடி டோர்னமெண்ட் அப்படிங்கிறது நடந்திருந்துச்சு. ஸோ அதுல நம்ம அர்ஜுன் தேஷ்வாலோட டீமான உத்தரப்பிரதேஷ் போலீஸ் சாம்பியன் பட்டத்தை அடிச்சிருந்தாங்க. அண்ட் உமன் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் CISF டாமினேட் பண்ணி வின் பண்ணிருப்பாங்க. அண்ட் அர்ஜுன் தேஷ்வாலுக்கு ரீசெண்டா நிறைய பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு. டொமஸ்டிக்ல சூப்பரா ஃபார்ம்ல இருக்காரு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் அப்படியே யுவா கபடி சீரிஸ் பக்கம் வந்தோம் அப்படின்னா யுவா கபடி சீரிஸ் ஃபேன் கோட டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க யூடியூப்ல யுவா கபடி சீரிஸ் சர்ச் பண்ணாலே உங்களுக்கு லிங்க் கிடைக்கும். ஏன்னா நிறைய யூடியூப் சேனல்ஸும் டெலிகாஸ்ட் பண்றாங்க, பாருங்க. அண்ட் போல் ஏவை பொறுத்த வரைக்கும் அந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கப்போ 8 மார்ச் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் போல் ஏல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க, 2க்கு 2 வின். அண்ட் ஹரியானா சிலர் செகண்ட் பிளேஸ். அதை தொடர்ந்து யூபி டீம், யூபி ஃபால்கன்ஸ் அண்ட் தென் பழனி டஸ்கர்ஸ் அந்த டேபிள்ல 4th பிளேஸ்ல இருக்காங்க, 2க்கு 1 வின் 1 லாஸ் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் தென் வாரியர்ஸ் டீம் 5th பிளேஸ்லயும், வைப்பர்ஸ் வாஸ்கோ வைப்பர்ஸ் 6th பிளேஸ்ல இருக்காங்க. போல் பியை பொறுத்த வரைக்கும் யுவா தாஸ் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க, 2க்கு 1 வின். அண்ட் தென் யுவா மும்பா செகண்ட் பிளேஸ். அதே தொடர்ந்து குருஷேத்ரா வாரியர்ஸ், சண்டிகர் சார்ஜர்ஸ் அண்ட் சோனிபட் ஸ்பார்டன்ஸ்லாம் இருக்காங்க. இன்னும் பல்டான்ஸ் எந்த ஒரு போட்டியும் ஆடலை. நான் அந்த வீடியோ எடுத்துட்டு இருக்க சமயத்தில் ஒரு பக்கம் யுவா கபடி சீரிஸும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு. மறக்காம பாருங்க, நிறைய ஸ்டார்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஃப்ரம் PKL. அண்ட் நிறைய தமிழ்நாடு பிளேயர்ஸும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. என்னோட ஃபேவரட் டீம் பழனி டஸ்கர்ஸ். உங்களோட ஃபேவரட் எது மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்த அப்டேட்ல நம்ம சந்திப்போம். இப்போதைக்கு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.